கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord Jesus Christ. இன்றைக்கும் நாம் விசுவாசிக்கிற நம்முடைய தேவன் மாறாதவராக நம்மத்தில் இருக்கிறார். Even today, our God whom we believe in is in our midst as one who is unchanging. அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், சதா காலமும் அவர் ஜீவிக்கிறார். He is God who liveth and abideth forever. He is alive forevermore. இந்த சாயங்கால வேளையில் நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். This evening for our meditation shall we turn to the epistle of St. Paul to the Philippians, chapter 3, and read verses 18 to 21. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். For many walk, of whom I have told you often, and now tell you even weeping, that they are the enemies of the cross of Christ, whose end is destruction, whose God is their belly, and whose glory is in their shame, who mind earthly things. For our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ, who shall change a vile body, that it may be fashioned like unto his glorious body, according to the working whereby he is able even to subdue all things unto himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 4 வேத வசனங்களிலும் 2 விதமாக இந்த பூமியிலே ஜீவிக்கிற கூட்டத்தாரை குறித்தும் அவர்களுடைய முடிவை குறித்தும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். In these 4 verses we clearly read about 2 groups of people, about 2 different ways in which they live and about their ends. முதல் 2 வசனங்களிலே வேறு விதமாய் நடக்கிற ஒரு கூட்டத்தார் என்று சொல்லி அவர்களை பற்றி சில காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. In the first 2 verses we read of a group of people who walk in a way that is contradictory to God's demands. வேறு விதமாக என்றால் மனிதன் எப்படி நடக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று மனிதனை சிருஷ்டித்த தேவன் சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நடக்காமல் தங்களுடைய விருப்பப்படி நடக்கிற கூட்டத்தார். Here is a group of people who walk in a different way. That means God has ordained a way in which man should walk, but these people walk in a different way. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லப்படுகிறார்கள். They are called the enemies of the cross of Christ. அவர்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அதுதான் அவர்களுடைய வயிறு. They have a God, that God is their belly. அவர்களுடைய முடிவிலே அவர்கள் சுதந்திரிக்க போகிறது அழிவாக இருக்கிறது. And in their end they are going to inherit destruction. அவர்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்களில் அவர்கள் தேடிக்கொண்ட அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சை அல்லது இழிவான ஒரு நிலவரம் என்று நாம் பார்க்கிறோம். In the days that they lived, the glory that they sought after is their shame. இவர்கள் இந்த பூமியில இருக்கிற காலமெல்லாம் அவர்கள் சிந்திக்கிறது, வாஞ்சிக்கிறது, செயல்படுகிறது எல்லாமே பூமிக்கு அடுத்தவைகளை பற்றியதாக இருக்கிறது. All that they sought for, all that they thought of in this world was all things pertaining to this world. இப்படி ஒரு கூட்டத்தாரை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. So this verse speaks about, these verses show us one group of people like this. இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக ஜீவிக்கிறார்கள். They are enemies of the cross of Christ. தேவன் மனிதன் நடக்கும்படியாக அவனுக்கு சொல்லிக் கொடுத்த அவருடைய வழிகளை விட்டு விட்டு அவர்கள் ஜீவிக்கிறவர்கள். They have left off the way in which God had asked them to live and are living in a contrary way. 20வது வசனத்திலும் 21வது வசனத்திலும் மற்றொரு கூட்டத்தாரை குறித்து நாம் படிக்கிறோம். In verses 20 and 21 we read of another group of people. இவர்களுடைய குடியிருப்பு இந்த பூமியில் அவர்கள் ஜீவித்தாலும் இவர்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதாக
அவர்கள் சொல்லுகிறார்கள். Although they live in this world, their conversation or their habitation is in heaven, they claim. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவர்களுடைய இரட்சகர் வருவதை அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு நிச்சயத்தோடு ஜீவிக்கிறதாக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. They are living with a certainty, ardently looking forward to the appearing of their Savior, Lord Jesus Christ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. எப்படி அவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துக்கு அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் என்று கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். In the last verse we see how they have come to reach the Lord Jesus Christ. இப்படி ஒரு கூட்டத்தை தேவனே உருவாக்குவதாகத்தான் இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். In these verses we read how God is shaping or forming such a group of people. எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான ஒரு செயல் இவ்விதமாக மனிதர்களை உருவாக்குகிறதாக இந்த வசனத்தில் நாம் காண்கிறோம். We read of a mighty working in God, whereby he is able even to subdue or control or bring under control all things to himself. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொண்ட ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. So a man should have this experience of subduing everything. சாதாரணமாக ஒரு மனிதன் எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள முடியாது. Normally a person cannot subdue everything. எல்லாவற்றையும் என்று சொல்லும்போது அவை எவைகளை குறித்து இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. When we say he subdues all things, what are we referring to? இரண்டாவதாக வல்லமையான செயல் என்ற ஒரு விசேஷித்த இந்த பூமியில் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை குறித்து ஒரு வல்லமையை குறித்து நாம் இங்கே காண்கிறோம். Secondly, we also read of a mighty work called his mighty working. It is a power that is beyond human understanding, working amongst human beings. அந்த வல்லமையான தன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த வல்லமையான செயலின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்திக் கொள்கிறவனாக காணப்படும். A man is able to subdue everything only by using this power, that mighty working which is beyond his own power. நம்முடைய அற்பமான சரீரத்தை என்று இன்றைக்கு இருக்கிற மனிதர்களுடைய சரீரத்தின் நிலவரத்தை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. Describing our human body, this verse says that this body of ours is a vile body. இந்த அற்பமான சரீரமானது தேவனுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக ஒரு நாள் மறுரூபம் ஆக்கப்பட போகிறது. This vile body is one day going to be transformed to be like the glorious body of Jesus Christ. இந்த பூமியில் இந்த அனுபவத்தை பெற்று இதிலே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. It is those who have got this experience and are growing in this who are the ones who are claiming that their habitation is in heaven. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர ஆவலோடு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We are ardently looking forward to the appearing of our Lord Jesus Christ. இவ்விதமாக இந்த 4 வேத வசனங்களிலும் 2 விதமான கூட்டத்தாரை குறித்தும் அவருடைய முடிவை குறித்தும் இந்த சத்திய வேதம் நமக்கு தெளிவாக நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்க கூடியதாக இருக்கிறது. So these verses enlighten the eyes of our mind to help us know the two groups of people who live in this world. இங்கே வேறு விதமாக நடக்கிற மனிதர்களுடைய நிலவரங்களை குறித்தும் அவருடைய முடிவை குறித்தும் சில காரியங்களை நாம் சிந்தித்துவிட்டு தேவன் எப்படி நடக்க வேண்டும் என்று மனிதனுக்கு நியமித்திருக்கிறாரோ அதன்படி நடக்கிறவர்களை குறித்தும் அவருடைய முடிவை குறித்தும் பிறகு நாம் சிந்திக்கலாம். Now we will first of all consider this group of people who walk in a way that is contrary to God's ways and about their end, and later we will see those people who are living according to God's ways and their end too. நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இந்த வேத வசனத்துக்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us to present ourselves before these verses and examine ourselves to find out which category we belong to. வேறு விதமாக நடக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக காணப்படுகிறார்கள். Those who walk in a way contrary are enemies of the cross of Christ. கர்த்தராகிய இயேசு அவர் தேவன், அவர்தான் கடவுள், அவர்தான் நம்மை சிருஷ்டித்த உண்மையான பிதா,
என்றதான அறிவு இல்லாத போது ஒரு மனிதன் அவரை தொழுது கொள்ள முடிகிறதில்லை. When a man lacks this knowledge that the Lord Jesus Christ is God, he is the Father who created us, he cannot worship Jesus. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன்தான் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் என்று. The Bible very clearly tells us that it is God who came down to earth as man. அது ஒரு பெரிய ரகசியம் என்றுதான் சத்திய வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். And the scriptures tell us that this is a great mystery. தேவ பக்தியின் ரகசியமாவது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் மனிதனானார். Without controversy, great is the mystery of godliness. God was manifest in the flesh. மனிதனுடைய சிருஷ்டிப்பின் வரலாற்றை குறித்தும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை குறித்தும் கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற இந்த சத்திய வேதாகமும் மிக தெளிவாக எடுத்து விளம்புகிறது. About the genealogy of God's creation, how and why man was created is very clearly recorded in the book of the Christians. தேவன் மனிதனை அவருடைய சாயலின்படியும் அவருடைய நோக்கத்தின்படியுமே அவருடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்து என்றென்றைக்கும் அவன் அவரோடு கூட இருக்கும்படியாகவே அவனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். God made man after his image and likeness and wanted man to abide with him forever. இந்த மனிதன் பாவம் செய்து அவன் விழுந்து போனான். But this man fell because of sin. ஆனால் இந்த மனிதன் மேல் ஆண்டவர் வைத்த தீர்மானம் நோக்கம் ஒருபோதும் மாறாது. But the determination and the purpose of God concerning man will never change. ஏனென்றால் தேவன் மாறாதவர். Because God is unchanging. அவர் சொன்னார், அவர் அப்படியே செய்வார். When he says something, he will do it. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்லவே. He is not a man to change his mind. சொல்லிவிட்டு தான் சொன்னதை மறுதலிக்கிறதற்கு அவர் ஒரு மனுஷனும் அல்லவே. He is not a man to make promises and then withdraw. ஆனபடியால் அவர் என்ன சொன்னாரோ, எந்த நோக்கத்தோடு மனிதனை சிருஷ்டித்தாரோ அதை அவனுக்குள் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். So what he has spoken about man and the purpose that he has for man, he will fulfill and he is faithful to do that. இந்த மனிதன் விழுந்தபோது இந்த மனிதனை தேடி தேவன் பரலோகத்தில் இருக்க முடியாமல் இந்த மனிதனை தொடர்ந்து இந்த பூமிக்கு வந்தார். When man fell, God could not remain in heaven. He came down searching for man. விழுந்து போன மனிதன் ஒருபோதும் தானாகவே தேவன் இருக்கிற அந்த இடத்துக்கு கடந்து செல்ல முடியாது. The fallen man cannot step back to be with God by himself. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனோ அவர் அவருடைய ஸ்தானத்திலிருந்து மனிதன் இருக்கிற இடத்துக்கு அவர் இறங்கி வருகிறார். But the Almighty God steps down from his place to where man is. பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவர்களை ரட்சிக்கும்படியாக அவருடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய ஆண்டவரும் கூட மாமிசமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்தினார். Just as God's children partook of flesh and blood, he, the Father, he also came down and partook of flesh and blood. அப்படி வெளிப்படுத்தின தேவனுடைய ரூபத்துக்கு பெயர்தான் இயேசு. And that appearance of God who came in the flesh is Jesus. இயேசு என்பது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட காரண பெயர்களில் ஒன்றாக இருக்கிறது. Jesus is one of the many proper nouns given to God. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்பதுதான் இயேசு என்ற வார்த்தைக்கு பொருளாக இருக்கிறது. The meaning of the word Jesus is he shall save his people from their sins. தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் விழுந்து போன போது அந்த தேவன் இந்த பூமிக்கு வந்து விழுந்து போன மனிதனை மறுபடியுமாக தூக்கி நிறுத்தும்படி மனித சாயலாக மாறினார். The man who was made after the image of God fell, so God stepped down and to restore man, he came in the form, in the likeness of men. தேவன் நீதி உள்ளவர். God is righteous. ஆனபடியினால் தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட தன்னுடைய குமாரன் விழுந்து போனாலும் அவனை மறுபடியுமாக தூக்கி எடுத்து அவனுடைய பாவத்துக்கு தகுந்த நிவாரணத்தை உண்டாக்கி சரியான முறையில் சரியான வழியில் அவனை தான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. And because God is righteous, it is his righteousness to somehow open a way for the fallen man to be restored and to make remittance for his sins and bring him back to his original state. ஆனபடியால் விழுந்து போன மனிதனுக்கு முதலாவது அவன் செய்த பாவத்துக்கு ஒரு நிவாரணம் அவசியமாக இருக்கிறது. Therefore,
man need a remission for all the sins that he had committed. மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாகத்தான் தேவனே தன்னை பலியாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்து மனிதனுக்காக மரித்தார். It is for the removal of the sins of every man that God himself became a sacrifice on the cross and died. பாவத்தின் நிமித்தமாகத்தான் வியாதி, சாபம், மரணம் இவைகள் எல்லாம் மனிதனை ஆண்டு கொண்டது. And as a consequence of sin, sickness, curse and death all ruled over man. பயம், அவிசுவாசம், அதைரியம், கவலை, துக்கம், பாரங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமே பாவமாகத்தான் இருக்கிறது. Fear, unbelief, discouragement, sorrow, burdens, these are all the consequences of sin. இவைகள் எல்லாவற்றின் நின்றும் தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனை விடுவிக்கும்படியாக அவருடைய பாவத்துக்கு ஒரு நிவாரணம் அவசியமே. So God had to do something to get rid of the sin of man so that all these other things also might be removed from man. முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்காக அவர் சிலுவையில் மரித்தார். The Lord Jesus Christ took upon him the sins of every human being in this world, and for all of them he died. இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்காவிட்டால் அவன் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞன், அவன் வேறு விதமாக நடக்கிறவன் என்று இந்த வேத வசனம் ஆணித்தரமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. This scripture emphasizes this one fact, that if a man does not believe this, then he is an enemy of the cross of Christ. ஏனென்றால் அனுபவ ரீதியாக சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் ஜீவிக்கிற எல்லா மனிதர்கள் மத்தியிலேயும் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவானானால் அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாகவே அன்றி வேறு எந்த வார்த்தையையும் அவன் அறிவிக்கவே முடியாது. Because if there is any man under the sun who can claim that he is forgiven of his sins, then there is only one way that could have happened, and that is by the blood of Jesus Christ and in no other way. வானத்தின் கீழே மனிதர்கள் மத்தியில் மனிதனுடைய பாவ நிவர்த்திக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. For the forgiveness of man, other than the name of Jesus, no other name has been given under heaven and amongst men. அருமையான சகோதரனே, சகோதரியே, Beloved brother, sister, இந்த சாயங்கால வேளையில் நாங்கள் உங்களுக்கு ஒரு மதத்தை குறித்து பிரச்சாரம் செய்யவில்லை. beloved, this evening we are not trying to propagate a religion. முதல் நாளில் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல தனிப்பட்ட முறையில் உன்னை நேசித்து உனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தின ஒரு அருமையான தேவனை உனக்கு அறிமுகப்படுத்துகிறோம். As was told you in the first day, we are introducing to you a beloved God who loves you personally. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus Christ sanctifies us from all our sins. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். If we confess our sins, then he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அதற்கு இந்த சாயங்கால வேளையில் நாம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம். And for that we all of us are witnesses this evening. ஆம், இயேசுவின் நாமமே, இயேசுவின் இரத்தமே என்னுடைய எல்லா பாவத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கிற்று என்ற அனுபவ சாட்சி உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். All those who say from experience, it is the blood of Jesus, the name of Jesus that has delivered me from my sins, lift up your hands and for some time glorify God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷபால ரபஹதுடா லரபல்சா ஷிடோல ரபஹதுடோ இலபல்சா கிடோ இலபல்சபஹா இலபத்துடாவாலாரியா ஷிடோ இலபல்ஷிடாவாலா ரிபஹா இலபல் கிடோ இலபல்ஷிடாவாலாரியா பல்துடா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான சகோதரனே, சகோதரி, Beloved brother, sister, இந்த கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மையை இதுவரைக்கும் நீ அறியாத ஒரு நபராக இருந்தால் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இன்றைக்கு
அவரை நீ அறிந்து கொள்வாயாக. If you have not known the greatness of the cross of Christ till now, the Lord loves you. Know it now. அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது அவர் மனிதனுக்கு இலவசமாக கொடுத்த 3 விலையேறப்பெற்ற வெகுமதிகளை பற்றி சொல்லி சிலுவையை மேன்மைப்படுத்துகிறார். St. Peter in his epistle exalts the cross by mentioning 3 gifts that he gave man through the cross. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Read 1 Peter chapter 2 verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Whose own self bare our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes ye were healed. கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலமாக மனுக்குலத்துக்கு அவர் கொடுத்த 3 மனிதர்களால் விலை மதிக்க முடியாத விலையேறப்பட்ட வெகுமதிகளை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக்குகிறது. This verse makes it clear that Jesus gave to us through his death on the cross 3 invaluable precious gifts for man. ஒன்று, பாவங்களுக்கு செத்துப்போன ஒரு வாழ்க்கை. One is a life whereby we are dead to sins. இரண்டாவது, நீதிக்காக பிழைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஜீவியம். Secondly, a new life where we can live unto righteousness. மூன்றாவது, அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சரீரம். Secondly, a healthy body whereby we are healed by his stripes. இந்த 3 அனுபவங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நிமித்தம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத 3 வெகுமதிகளாக இருக்கிறது. These are 3 invaluable gifts that the Lord Jesus Christ gave for man through his death on the cross. இதை மனிதனுக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுக்கிறார். This is what God gave to man freely. ஏனென்றால் மனிதன் இவைகளில் ஏதாயிலும் ஒன்றுக்கு இந்த முழு உலகத்தையும் விற்று செலுத்தினாலும் அதற்கு ஈடான கிரயமாகாது. Because God knew that to sell the whole world, you can't pay the price for even one of these gifts. மனிதன் பணத்தை கொடுத்து இந்த பூமியில் கண்ணால் காண்கிற எதையும் வாங்கி விடலாம், ஆனால் பாவ மன்னிப்பை வாங்க அவனுக்கு முடியுமோ? A man can pay money and buy anything in this world that he can see with his eyes. But can he pay money to receive forgiveness of sins? எந்த இடத்திலாயிலும் பாவ மன்னிப்பு கிடைக்க முடியுமா? Can he purchase forgiveness for sins anywhere? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு பாவ மன்னிப்புக்காக மனிதர்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறவர்கள் எல்லா மதத்திலேயும் உண்டு. In every religion we see people laboring for victory or forgiveness over sin. ஒரு முறை சாது சுந்தர் சிங் இமயமலை பகுதியிலே மலை அடிவாரங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு மனிதனை இவ்விதமாக கண்டாராம். One day when Sadhu Sundar Singh was serving God on the foot of the Himalayas, he saw another man. ஒரு சன்னியாசி, he was a hermit. ஒரு பலகையிலே ஆணிகளை, இரும்பு ஆணிகளை நிறைய அடித்து அதனுடைய கூர் அடுத்த பகுதிக்கு போகிறது போல அதை அடித்து திருப்பி போட்டு அந்த கூரான பகுதியின் மேல் அப்படியே படுத்துக் கொண்டிருந்தார். He saw a man having a huge plank, a wooden plank with nails driven all over it, and the sharp portion turned upwards, and the man was sitting on those nails. அந்த கூரான ஆணிகளின் மேல் அப்படியே படுத்துக் கொண்டிருக்கிறார். He was lying down on that wooden plank with those sharp nails jutting out. ஆணிகள் எல்லாம் குத்துகிறது, அதிலிருந்து ரத்தம் வருகிறது. Every nail pierced his flesh and blood was coming out. அதையெல்லாம் சகித்துக்கொண்டு அவர் அப்படியே படுத்திருக்கிறார். But bearing all that, he kept lying down there. அந்த சாமியாருக்கு பெயர் தன்னுடைய புஸ்தகத்திலே ஆணி முத்து சாமியார் என்று எழுதியிருக்கிறார். In that that man whose name was described by Sadhu Sundar Singh as a man who slept on the nails. தன்னுடைய சரீரத்தை இவ்விதமாக வருத்திக் கொண்டால் இந்த சரீரத்தில் இருக்கிற பாவ ஆசை இச்சைகள் எல்லாம் போய்விடும் என்று அவர் எண்ணி அப்படி படுத்துக்கொண்டு பாவ மன்னிப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். That man's opinion was, if I inflict my sinful body with pain, then I can get rid of my sins, and thus he was waiting for his sins to be remitted. அருமையான சன்னியாசியாரே, நீங்கள் ஏன் இப்படி படுத்திருக்கிறீர்கள்? So Sadhu Sundar Singh asked him, beloved hermit, why are you doing this?
பாவ மன்னிப்புக்காக. And I'm waiting for my sins to be என்னுடைய forgiven. சரீரம் முழுவதும் பாவ இச்சைகளால் நிறைந்திருக்கிறது. My whole body is full of sinful lusts. இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை. I want a deliverance. விடுதலைக்காக நான் இப்படி என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். So I am inflicting my body for deliverance. எந்த அளவு உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்? How much have you gotten victory in your efforts? எந்த அளவுக்கு நீங்கள் இந்த இச்சையிலிருந்து ஜெயம் எடுத்திருக்கிறீர்கள்? How much of victory have you got from your lust by this? அவர் சொன்னார், ஜெயம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன். His reply was, I'm still waiting by faith that I might get the victory. ஜெயம் கிடைக்கவில்லை என்று தான் அறிக்கையிடுகிறார். So the meaning is he has not yet got victory. இப்படி எத்தனையோ பக்தர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக தவித்துக் கொண்டிருக்கிறார். In the same way, so many pious people are trying to get victory over sin. கர்த்தராகிய இயேசு தன்னுடைய பாவத்திலிருந்து எப்படி விடுதலை கொடுத்தார் என்றும், தான் இப்பொழுது எப்படி ஒரு சமாதானமான வாழ்க்கை செய்கிறார் என்றும் இவர் தன்னுடைய சாட்சியை அவருக்கு அறிவித்தார். But this Sadhu Sundar Singh told his testimony to that man how the Lord Jesus Christ suffered for him and delivered from his sins. அப்பொழுது அவர் அதுவரையும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக வேறு விதமாய் நடந்து கொண்டிருந்த அந்த சாமியார் அன்று முதல் கிறிஸ்துவின் சிலுவையை நேசிக்கிறவராக மாறிவிட்டார். That hermit who was still then an enemy of the cross of Christ understood how Jesus died for him and embraced the cross of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நானும் கூட ஒரு முறை இப்படி செய்தது எனக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது. I also remember doing something like this. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலே சிலுவை பாதை என்று ஒரு பாதை உண்டு. In the Roman Catholic faith there is a way called the way of the cross. இயேசு கிறிஸ்து பாடுகளின் 14 முக்கியமான ஸ்தலங்கள் நிறைந்ததுதான் அந்த சிலுவை பாதை. That way of the cross describes 16 steps in the approach of Jesus from his arrest to crucifixion. 14, sorry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி முதல் ஸ்தலத்திலிருந்து அது கல்லுகள் நிறைந்த ஒரு இடம், அது ஒரு மலையில் இருந்தது. இந்த மலையில அப்படியே முழங்காலாக நடந்து 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 அந்த 14 ஸ்தலத்துக்கும் கடந்து போன ஞாபகம் இருக்கு. I remember visiting those 14 steps upwards on up a hill, and I went on my knees up the hill. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி போனால் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும் என்று சில கன்னியாஸ்திரிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். Some nuns told me that if I do this I can receive forgiveness of sins. நான் அதன்படி செய்து பார்த்தேன். So I did that. எந்த முன்னேற்றமும் இல்லை. No progress at all. So இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுகிறது அதுவும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு விட்டு விட்டு வேறு விதமாக நடக்கிற ஒரு நடக்கையாக இருக்கு. So I realize today that also is leaving the cross of Christ and walking in a contrary way. இன்னொருவர் சொல்லிக் கொடுத்தார், 40 நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு பல்லை கடித்துக் கொண்டு இந்த பாவத்தை ஜெயித்து விட்டால் உங்களுக்கு ஜெயம் கிடைத்துவிடும். Another person told me 40 days you bite your teeth and some more control yourself, don't allow sin into your life, after that you'll be free. இந்த 40 நாள் பல்லை கடிச்சிட்டு சகிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணுமே, அது எங்க போறது? I have to bite my teeth and I need strength to do that 40 days. Who will give me that strength? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி வேறு விதமான எத்தனையோ நடக்கைகளை ஒவ்வொரு மார்க்கத்திலேயும் நாம் பார்க்கிறோம். So in every religion we see so many methods being resorted to. இதைத்தான் வேறு வேத வசனம் இவ்விதமாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. This is what the word of God speaks to us clearly about. வேறு விதமாய் நடக்கிற வழிகளிலே நின்று அநேக வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறவர்களே பூர்வ பாதை எவை என்று கேட்டு அந்த பாதையில நடவுங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது. The Bible says stand in the way and see and find out which is the old path and walk therein. அநேக வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறவர்களே, those who are walking in various ways, வேறு விதமாய் நடக்கிறவர்களே, those who are walking in contrary ways, நடக்க வேண்டிய பூர்வ பாதையாகிய சரியான வழியை கண்டுபிடியுங்கள். find out that right way, that old way in which you ought to walk. அதுதான் நானே வழி என்று சொன்ன இயேசுவின் வழியாக இருக்கிறது. And that's the way of Jesus who said I am the way. இந்த பூமியின் அண்ட சராசரங்களிலேயும் காணப்படுகிற எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாக அவன் கடந்து வர வேண்டிய ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசுவின் வழியாக. In the whole universe
For any human being to receive forgiveness, there is only one way, and that's Jesus the way. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், If we confess our sins, பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். He is faithful and just to forgive us all our sins and to cleanse us from all unrighteousness. அதுதான் பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கை. That is a life dead to sins. செத்த ஒரு மனிதன் எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. A dead man cannot commit sin. அவன் எவ்வளவு கொடூரமான பாவியாயிருந்து அவன் ஒரு நாள் செத்து போய்விட்டால் அதன் பிறகு ஒரு சிறு பாவத்தையும் அவனால் செய்ய முடியாது. He may have been a terrible sinner while he lived, but once he is dead, he can't commit even a small sin. அவனால் பாவத்தை குறித்து சிந்திக்க கூட முடியாது. He can't even think of sin. ஏனென்றால் அவன் செத்து போய்விட்டான். Because he is dead. இதே ஒரு அனுபவத்தை தான் கர்த்தராகிய இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் போது பாவங்களுக்கு செத்து போன ஒரு அனுபவத்தை இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுக்கிறார். It's the same experience that the Lord Jesus Christ gives to a man who believes in the Lord Jesus Christ. He becomes a man dead to sin. ஒரு முறை எனக்கு ஒருவர் இப்படி சொல்லிக் கொடுத்தார். Once a man told me this. நீங்கள் எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே சபைக்கு மட்டும் போய்விடாது. He said, you go to any church, that's okay, but please don't go to the Pentecostal church. இந்த பூமியில எங்க வேண்டுமானாலும் நீங்கள் போங்க. In this earth you can go anywhere. ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே சபைக்கு மட்டும், இந்த சிபிஎம் சபைக்கு மட்டும் போய்விடாது. But please don't go to this Pentecostal mission. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட மோசமான ஒன்று என்றால் இதுதான். If there is anything which you can call the worst thing in this world, this is that. இப்படித்தான் எனக்கு சொல்லப்பட்டது. They taught me this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு நாள் நானும் கூட இனிமேல் எங்கேயும் இருந்தால் சரி வராது, நாம் எமயமலை பக்கம் போகலாம் என்று சொல்லி நான் புறப்பட்டேன். One day I was also fed up of life and I said, I can't be here anymore. I am going to the Himalayas as a hermit. இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும். I am going to go there and live for Jesus. பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். I must live a holy life. அப்படினால் இந்த பூமியில இருக்கிற சபை ஒன்றும் சரியில்லை. So none of these churches in the world are right. எமயமலைக்கு போகலாம். I'll go to the Himalayas. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்காக என்னுடைய பிரயாணத்துக்காக நான் முழங்கால் படியிட்டு என்னுடைய Dress எல்லாம் எடுத்து ஒரு பேக்ல வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணேன். So I packed up all my clothes and I was praying for my journey. ஒரு நாள் அந்த நேரம் இப்படி ஒரு சத்தம் கேட்டேன். When I was praying that day, I heard a voice. நீ என்னை போல பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்பினால் சிபிஎம் சபைக்கு போ. The voice said, if you want to be holy like me, go to the CPM church. அதுதான் முதலாவது நான் தேவனுடைய சத்தத்தை ஒரு அசரீரி வாக்கு போல கேட்ட ஒரு சந்தர்ப்பம். It was that time, that was the first time that I heard the voice of God in an invisible form. எனக்கு அதை நம்ப முடியவில்லை. I could not believe my ears. இது தேவ சத்தம் தானா? Is this really God's voice? இருந்து இந்த பூமியில இருக்கிற சபையில மோசமான சபைக்கு ஆண்டவர் போய் சொல்லுவாரா? Will God ask me to go to the worst church in the world? இது சாத்தான் தான் நம்மளோடு பேசுகிறான். No, Satan is speaking to me. அப்படித்தான் நான் யோசித்தேன். That's what I thought. எப்படியோ இந்த குழப்பத்திலே என்னுடைய பிரயாணம் நின்று போயிடுச்சு. Somehow in this confusion I stopped my journey. இப்படி இருக்க நான் இந்த சிபிஎம் சபையை தூக்குகிறேன் என்று யோசிக்காது. Now just because I'm saying this, don't think I'm elevating this Pentecostal church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் பரலோகத்துக்கு போகிறதான சரியான வழியை, பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கான சரியான வழியை கற்றுக்கொள்ள, அதுல வளர ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார். But in order to learn the way to heaven, the proper way that takes me up there, the Lord brought me to this place. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். The Lord is faithful. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். Many walk in another way. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார். But they are the enemies of the cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவையோ பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கையை இந்த சாயங்கால வேளையில் இலவசமாக வெகுமதியாக உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. But the cross of Christ is waiting this evening to give you an invaluable gift of being dead to sins, and that is given to you freely. யாருக்காயிலும் பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்ற
ஆசை இருதயத்தில் இருக்கிறதா? If there's anyone here who has this desire of living a life being dead to sin, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து அல்ல நான் கேட்கிறேன். I'm not speaking of people who are already saved. இந்த கூட்டங்களுக்கு புதிதாக வந்திருக்கிற அருமையானவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். I'm looking at those beloved ones who have come here for the first time. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். 1 minute, shall we all close our eyes? நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சியோடு நம் முன்பாக வந்து நிற்கிறார். Our beloved Jesus is here with a vision of the cross. மூன்று விதமான பெரிய வெகுமதிகளோடு நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். He's come here to visit us with 3 big gifts. ஒன்று, பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு இலவசமாக உனக்கு வெகுமதியாக கொடுக்க இந்த பூமியில் எங்கு கிடைக்காத இந்த உன்னதமான அனுபவத்தை உனக்கு இலவசமாக தர வந்திருக்கிறார். First of all, he wants to give that big gift of being dead to sin, and that he wants to give you freely. It's a gift you cannot get anywhere in this world. தயவு செய்து நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். Shall we all close our eyes? கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்து தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நம்முடைய விசுவாச கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவோம். Let us bring to our vision with our eyes closed that vision of Jesus hanging on the cross at Calvary. அருமையான நண்பனே, Beloved friend, அருமையான சகோதரியே, beloved sister, உனக்கு பாவத்துக்கு செத்து போன ஒரு வாழ்க்கை தேவையா? do you want that life of being dead to sin? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருதயத்திலே உனக்குள்ள அதிகமாய் காணப்படுகிறதா? Do you have that great burning desire to live a life without sin? இந்த பூமியில் நானும் நீங்களும் ஒரே ஒரு முறைதான் இந்த சரீரத்தில் ஜீவிக்க போகிறோம். You and I are going to live just once in this body, in this world. ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்து நாம் மரிப்போமானால் நம்முடைய முடிவு மகிமை. If we live a holy life, then our end is glory, glory. நித்தியமான மகிமையை இலவசமாக பெற்றுக்கொள்ளும்படி இந்த சாயங்கால வேளையில் கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற அருமை இயேசு உன்னை அழைக்கிறார். That eternal that beloved Jesus is calling you, so that in the end of your life you might receive eternal glory. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? What is he saying looking at us? அருமையான என்னுடைய மகனே மகளே, My beloved son, my beloved daughter, உன்னுடைய அசுத்த ஜீவியத்தை, அசுத்தம் நிறைந்த அருவருப்பான நாற்றமெடுத்த அந்த இருதயத்தை என்னிடத்திலே கொடு. Give me that filthy, abominable, stinking heart of yours. நான் அதை சுத்தம் பண்ணி என்னுடைய இரத்தத்தால் கழுவி உனக்கு ஒரு சதையான புதிய நவமான ஒரு நல்ல இருதயத்தை உனக்கு தருகிறேன். I will take that heart, I will clean it, and I will give you a new cleansed heart. இன்று முதல் நான் பாவங்களுக்கு செத்தேன் என்று நீயும் விசுவாசித்து ஜீவிக்கும்படி இந்த புதிய வாழ்க்கையில் கடந்து செல்வாயா? Come to that new life. You also believe that Jesus is washing you and bringing you to this new life. கர்த்தராகிய இயேசு நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். The Lord Jesus is asking us, உன் இருதயத்தை எனக்கு தா. Give me your heart. உன் இருதயத்தை எனக்கு தா. Give me your heart. அசுத்தமான அந்த இருதயத்தை எனக்கு தா. Give me that filthy heart of yours. இருண்ட அந்த இருதயத்தை எனக்கு தா. Give me that dark heart of yours. நாடிக்கொண்டிருக்கிற அவருடைய பாவ வாழ்க்கையை என்னிடத்தில் கொடு. Give me that stinking life of yours to me. வாசனையுள்ள ஜீவியத்தை நான் தருகிறேன். I'll give you a fragrant life. பாவங்களுக்கு செத்து போன ஒரு ஜீவியத்தை நான் தருகிறேன். I'll give you a life dead to sin. எத்தனை பேர் அதை கொடுக்க முன்னுக்கு வருகிறோம்? How many want to give their life to God? எத்தனை பேர் நம்முடைய இருதயத்தை கொடுத்து ஒரு புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம்? How many desire to give that life to God and get a new life? இருக்கிற இடத்திலிருந்து இன்றைக்கு நீ அப்படி ஒப்பு கொடுப்பாயானால், If you surrender today, then as you are, விசுவாச கண்ணை திறந்து பாருங்கள், பரலோகத்தில் உனக்காக ஒரு புஸ்தகம் திறக்கப்படுகிறது. with eyes of faith, open your eyes of faith and see, in heaven a book is opened for you. அதுதான் ஜீவ புஸ்தகம். That is the book of life. இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்திலே இதோ எழுதப்படுகிறது. Beloved brother, beloved sister, your name is being written in that book today. நீயும் பரலோக அங்கத்தினர்களிலே ஒருவராக மாற்றப்படுகிறீர். You are going to become a citizen of heaven. இயேசு ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும் போது இதுதான் சம்பவிக்கிறது. This is what happens when God forgives the sins of a man. இனி நீ பிசாசின் பிள்ளை அல்ல. You are no more the child of a devil. இன்று முதல்
உன்னுடைய பெயர் மாற்றப்படுகிறது. Your name is being changed. நீ தேவனுடைய பிள்ளையாக You மாறுகிறாய். are now a child of நீ God. தேவனுடைய பிள்ளையாக You are மாறுகிறாய். now a child of God. நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறாய். You are a child of உன்னுடைய God. பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். Your name is in the book of life. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுத்த இந்த நேரத்தில் தானே ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார். At this very moment where you have given your life to God with repentance, He has changed you. இந்த அனுபவம் எப்படி கிடைத்தது என்று யாராயிலும் உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லுங்கள். If anyone asks you, how did you get this experience? You say, it is the grace of God. தேவன் என் மேல் வைத்த கிருபை என்று சொல்லுங்கள். Say, it is God's grace upon me. கண்களை மூடின வண்ணமாகவே அந்த சிலுவையை பார்த்து ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள். Close your eyes, look at the cross with eyes of faith and keep praising God. இவ்வளவு நாட்களாக நீ எனக்கு பகைஞனாய் இருந்தாய், இன்று முதல் நீ என்னுடைய சிநேகிதனாக மாறிவிட்டாய் என்று அந்த சிலுவையிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. From the cross you can hear a voice. Till today you were my enemy, but from today you are my friend. நீ கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞன் அல்ல. You are no more an enemy of the cross of Christ. நீ இயேசுவின் சிநேகிதனாக மாறுகிறாய். You are a friend of Jesus. உன்னுடைய இருதயத்தை அவர் மாற்றி விட்டார். He is changing your heart. இதோ ஒரு புதிய வாழ்க்கை செய்யும்படி ஆண்டவர் உனக்கு புதிய கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். He is giving you new grace to live a new life. இன்று முதல் நீ நீதிக்காகவே பிழைப்பாய். Hereafter you are going to live unto righteousness. உனக்கு இருக்கிற இந்த இருதயம், இந்த சரீரம் நீதியின் பாதையிலே இன்று முதல் நடக்கும். Now that heart that you have will lead you from today in the path of righteousness. இது இரண்டாவது அவர் உனக்கு கொடுக்கிற வெகுமதியாக இருக்கிறது. This is the second gift He will give you. உன் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, He has not only forgiven your ஒரு sins. புதிய வாழ்க்கை செய்யும்படி ஒரு புதிய ஜீவனை அவர் உனக்குள்ள கொடுத்து To கொண்டிருக்கிறார். live a new life, He will give you new grace. நீ பழைய ஆள் அல்ல. You're not an old man anymore. நீ பழைய ஆள் அல்ல. You're not that old person. நீ பழைய ஆள் அல்ல. You are not that old person. நீ ஒரு புதிய நபர். You're a new man. நீ விசுவாசி. Believe that. அவர் உன்னை ஒரு புதிய நபராக மாற்றி விட்டார். He has made you a new person. இந்த அனுபவத்தை நீ ஆவியில பெற்று கலிகூர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மூன்றாவது கிஃப்ட், அந்த மூன்றாவது வெகுமதி உன்னை தேடி வருகிறது. As you rejoice in this experience, the third gift is coming searching for you. அதுதான் உன்னுடைய வியாதியிலே சுகம். That is healing from your sickness. இயேசு சுகத்தை இலவசமாக இந்த சாயங்கால வேளையில் கொடுத்து கொண்டிருக்கிறார். Jesus is giving you healing free this evening. சுகமாக்குகிற வல்லமை சிலுவையிலிருந்து இயேசுவின் சரீரத்தில் உள்ள தழும்புகளிலிருந்து இலவசமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. From the stripes of Jesus, His healing power is flowing down freely for you. அவருடைய தழும்புகளால் குணமானாய். You are healed by His stripes. இப்போது உனக்குள் இருந்த அந்த வியாதி இல்லை. Now that sickness in you is no more. இல்லவே இல்லை. Not at all there. இயேசு உன்னை சுகமாக்கி விட்டார். Jesus has healed you. இலவசமாக அந்த கிருபை உன்னை சந்தித்திருக்கிறது. Freely that grace has visited you. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாசமணுகாமல் பாதுகாத்தழைத்து மந்தையில் சேர்த்து கொண்டீரே. நாசமணுகாமல் பாதுகாத்தழைத்து மந்தையில் சேர்த்து கொண்டீரே. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாசமணுகாமல் பாதுகாத்தழைத்து மந்தையில் சேர்த்து
ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பாவ மன்னிப்பை இலவசமாக வெகுமதியாக ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அருமையானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்படியாக நாளைக்கு இருக்கிற ஞானஸ்நான வேதபாட கூட்டத்தில் கலந்து கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் அதிகமான கிருபைக்குள்ளே மறைக்கப்படுவீர்கள். Beloved ones who have received the forgiveness of for sins from Jesus Christ freely, to continue abiding in this experience, tomorrow attend the Bible study on water baptism. Take water baptism and you can receive more grace to be covered and preserved. இந்த விஷயத்தில் நீங்கள் மாமிசத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணக்கூடாது. In this thing don't consult flesh and blood. இதற்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. There is nothing to do with baptism and religion. இதற்கும் உங்களுடைய கணவனுக்கு சம்பந்தம் இல்லை. This has nothing to do with your husband. இதற்கும் உங்களுடைய மனைவிக்கு சம்பந்தம் இல்லை. No connection between this and your wife. இதற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தம் இல்லை. No connection between this and your children. இதற்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு சம்பந்தம் இல்லை. No connection between this and your parents. இதற்கும் இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுடைய உறவினர்களுக்கு சம்பந்தம் இல்லை. No connection between this and the relatives in the world. இதற்கும் உன்னை சிருஷ்டித்த உன்னுடைய தேவனுக்கு மாத்திரமே சம்பந்தம் உண்டு. The only connection is between you and the God who created you. ஆனபடியால் நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளுங்கள். Therefore continue abiding with God. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்படி நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். Get reconciled to God that you might go on in the spiritual life. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ண வேண்டாம். No consulting with flesh and blood. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்கள் தாமதியாமல் உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஜென்ம பாவங்கள் போக கழுவப்படுங்கள். Those who have received this experience, don't hesitate. Immediately submit to water baptism and be free of the nature of sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பொருள் எந்த அளவுக்கு மேலே உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு அது வெகு தூரமாக போய்விடுகிறது. When an object is taken up above the earth, depending on the height it is above the earth, so much it is far away from us. கீழே இருந்தால் குனிந்து எடுக்கிறோம். When it is down below, you bend and lift it up. கொஞ்சம் உயரத்தில் இருந்தால் அதை எட்டி பிடிக்கிறோம். When it is a little above us, you reach out and take it. அது மேலே போய்விட்டால் நம்மால் பிடிக்கவே முடியாது. But if it's too far up above, you can't reach for it. எந்த அளவுக்கு சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கிருபையின் ஆழத்துக்குள்ள போய் விடுகிறோம். பிசாசுக்கோ உலகத்துக்கோ மனிதர்களுக்கோ வேறு எந்த வல்லமைக்கோ நம்மில் உரிமை இல்லாமல் போய்விடுகிறது. To the extent we go into to submit to the truth, to that extent we go into the depths of grace. There no human, no demon can reach us. ஆனபடியால் இன்று முதல் கிறிஸ்துவின் சிலுவையை நேசித்து அவருடைய நேசர்களாக மாறிவிடுவோம். So let us love the cross of Christ and become his lovers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்வளவு காலம் நம்முடைய வயிறுதான் நமக்கு தேவனாக இருந்தது. Till now our stomach, our belly was our God. பரலோகத்தில் புசிப்பும் இல்லை குடிப்பும் இல்லை. But in heaven there's no eating or drinking. இந்த பூமியில தான் புசிப்பும் குடிப்பும். Eating and drinking is all in this world. இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய அதிகமான பிரயாசங்களை அவர்கள் செலவழிக்கிறது அவர்களுடைய வயிற்றுக்காக. Today people spend most of their time only for their stomach. பிரசங்கி தெளிவாக எடுத்து சொல்லுகிறான், அவன் படும் பிரயாசங்கள் எல்லாம் மனிதனுடைய பிரயாசங்கள் எல்லாம் அவருடைய வாய்க்காகத்தானே. The preacher says all the labor of man is for his mouth. இன்றைக்கு மனிதனுக்கு அவருடைய வயிறுதான் தேவனாக இருக்கிறது. Today man's stomach is his God. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். பசி வந்தா 10 அச்சம் அடமை ஞானம் எல்லா அறிவு எல்லாம் பறந்து போயிடும். If you become hungry, all the 10 aspects of wisdom will fly away, a proverb in Tamil says. மனிதனுக்கு வயிறு இன்றைக்கு தேவனாக இருக்கிறது. Man's stomach is his God. அவருடைய தேவன் அவருடைய வயிறு. Their God is their belly. இதற்காகவே இந்த பூமியில் பிழைக்கிறவர்களுடைய முடிவு அழிவாக இருக்கு. So those who live for this, their end will be destruction. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையாக போய்விடும். Their glory is their shame. ஆனபடியினால் இந்த பூமியில் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக ஜீவிக்கிற மனிதன் முடிவிலே நித்திய நரகத்தையும் லட்சையையும் பெற்றுக் கொள்கிறார். So a man who lives as the enemy of the cross of Christ
will in the end of his life receive hell and shame. புதிதாக வந்திருக்கிற பலரையும் ஆண்டவர் இந்த லட்சியான இடத்திலிருந்து, இந்த அழிவிலிருந்து இன்றைக்கு விடுவித்திருக்கிறார். This evening the Lord has delivered many from that shameful, sinful state. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, பரலோகத்துக்கு அடுத்தவைகளையே நாம் சிந்திக்க வேண்டும். Hereafter we should think of not of things on the earth but of things of heaven. நான் இரண்டாவது பகுதிக்கு வருகிறேன். We'll come to the second part. அடுத்த கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? What does the next group say? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our habitation is in heaven. என்றைக்கு ஒரு மனிதனுடைய குடியிருப்பு பரலோகத்தில் மாறுகிறது? When does a man's habitation or residence go to heaven? இந்த இடத்தில் பரலோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய எருசலேமையும் சீயோனையும் காட்டுகிறது. This heaven mentioned here is New Jerusalem and Zion. பல கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறது போல நித்தியம் என்ற பகுதிகளிலே பல பகுதிகள் காணப்படுகிறது. As many Christians know, in eternity there are many parts. அதில் முதலாவது சீயோன், The highest is Zion. இரண்டாவது புதிய எருசலேம், Secondly, New Jerusalem. மூன்றாவது புதிய வானம், Thirdly, New heaven. நான்காவது புதிய பூமி. Fourthly, New earth. இவைகள் எல்லாம் சேர்ந்தது தேவனுடைய ராஜ்யம் பரலோகம்தான். All this together is the kingdom of God or heaven. ஆனால் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் உண்டு. But there is a place apart from all this. அதுவும் நித்திய வாசஸ்தலம் தான். That is also an eternal habitation. அதுதான் நரகம். That is hell. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our habitation or residence is in heaven. என்றைக்கு ஒரு மனிதனுடைய குடியிருப்பு இந்த பரலோகத்துக்கு, இந்த புதிய எருசலேமுக்குள்ள கொண்டு வரப்படுகிறது? When does a man's residence come to New Jerusalem or heaven? பரலோகத்தில் இருக்கிற அந்த உன்னதமான இடங்களுக்கு எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய குடியிருப்பை வைக்கக்கூடியதாக இருக்கிறது? When does a man shift his residence to heaven, to New Jerusalem? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறும்போது. When he receives the baptism of the Holy Spirit. என்றைக்கு ஒரு மனிதன் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறானோ அன்றைக்கு அவருடைய குடியிருப்பு பரலோகத்தில் காணப்படும். The day a man receives the experience of the Holy Spirit, that day his residence is shifted to heaven. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பெயர் எழுதப்படுகிறது. His name is written in the Lamb's book of life. அன்று முதல் கர்த்தராகிய இயேசு இவர்கள் என்னுடையவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய சிநேகிதர்கள் என்றெல்லாம் அவர்களை அழைக்கிறார். From that day God has a greater claim over them. These are mine, they are my people, my wife, my friends, and so on. இவர்களுக்கு வேதத்தில் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. They have many names in the Bible. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Our habitation is in heaven. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். From there we eagerly look forward to the coming of our Lord Jesus Christ. எத்தனை பேருடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற நிச்சயம் உண்டு? How many have the assurance that their habitation is in heaven? அந்த நிச்சயம் உள்ளவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி நமக்கு எவ்வளவு பலத்தோடு அல்லேலூயா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி பரலோகத்தில் வாசமா இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Yes, our habitation is in heaven. ஆனபடியினால் தான் நாம் எப்போதும் பரலோகத்தை குறித்தே சிந்திக்கிறோம், பாடுகிறோம், தியானிக்கிறோம். அதற்காக இந்த பூமியில பிரயாசப்படுகிறோம். That's why we are thinking of, meditating on, singing of and laboring for heaven all the time. கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடு. If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. Set your affection on things above, not on things on the earth. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நம்முடைய இருதயம் எப்போதும் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் வழியில நடந்தாலும் படுத்துக்கொண்டாலும் நாம் எப்போதும் ஆண்டவரையே தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கும். As a heart panteth for the water brooks, even so when we sit down, when we rise up, when we walk, when we lie down, we should always be yearning and thinking of God. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போனபோது அந்த தேசத்திலே எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதங்களில் இது ஒரு முக்கியமான பகுதி. This is one of the instructions that God gave the Israelites about how they ought to live when they entered Canaan. நீங்கள் உட்காரும் போதும், எழுந்திருக்கிற போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும்
இந்த வசனங்களை குறித்து நீங்கள் தியானியுங்கள் என்று சொன்னார். When thou sittest down, when thou risest up, when thou walkest in the way, when thou liest down, think of these words that I have spoken to you. ஆவிக்குரியமையான இஸ்ரவேலராகிய நாமும் அப்படியே செய்ய வேண்டியவர்கள். We, the spiritual true Israel, have to do the same thing. அங்கிருந்து இரட்சகர் வரப்போகிறார். From there, the Savior is coming. வேதத்தில் இரண்டு விதமான மீட்பை குறித்து படிக்கிறோம். In the Bible, we read of two kinds of redemption. ஒன்று கர்த்தராகிய இயேசு கொடுக்கிற மீட்பு. One is the redemption that the Lord Jesus gives. அதுதான் ஆத்தும மீட்பு. That's the redemption of the soul. பாவ மன்னிப்பு. The forgiveness of sins. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது. Secondly, through the Holy Spirit, there is a redemption. அதுதான் சரீர மீட்பு. That is the redemption of the body. நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய சரீரமும் பாவம் செய்தபோது அடிமையாய் போயிற்று. When our body and soul committed sin, they became slaves. இயேசுவுடைய இரத்தத்தால் முதலாவது நம்முடைய ஆத்துமா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டது. First of all, our soul was redeemed by the blood of Jesus. இப்போது நம்முடைய ஆத்துமா மீட்போடு கூட நாம் இந்த பூமியில ஜீவிக்கிறோம். Now we are living in this body with the redemption of the soul. ஆனாலும் நமக்கு இன்னமும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளான சரீரம் தான் இருக்கிறது. But now we still have a body that is a slave. இந்த சரீரத்தை மீட்கும்படியாகத்தான் பரலோகத்திலிருந்து தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். It is to do this work of redemption of the body that the Holy Spirit came down from heaven to dwell in us. இந்த மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்க போகிறது. This redemption we are going to get through the Holy Spirit when the Lord Jesus Christ comes again. ஆனபடியால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறாத ஒரு மனிதன் ஒருபோதும் சரீரத்தில் மீட்கப்படவே முடியாது. So a man who has not received the Holy Spirit can never be redeemed in the body. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் ஜீவியுங்கள். So live without grieving the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption. நமக்கு சரீரத்திலே மீட்கப்படுகிற நாள் என்று ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். God has kept a day for us called the day of redemption. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். Those who are dead in Christ will rise again. கிறிஸ்துவுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள். Those who are alive in Christ will be transformed. அன்றைக்கு ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் இந்த பூமியிலிருந்து பிறக்க போகிறார்கள். From that day, a group of people, a multitude of people are going to be born. அதைத்தான் சுமார் கிறிஸ்து பிறப்புக்கு முன் 700 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் இருந்து தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருந்ததான ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 66ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். It's about this that Isaiah the prophet prophesied 700 years before Christ in his 66th chapter. ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? Shall a nation be born in one day? 7வது வசனத்திலே வாசி. 7வது வசனத்திலிருந்து வாசி. பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. அல்லேலூயா, Hallelujah. இந்த பூமியிலிருந்து ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்க போகிறது. There is a nation that's going to be born at once in this world. ஒரு ஜாதி என்றால் ஒரு மனிதன் பிறக்க வேண்டும், அதிலிருந்து தான் சந்ததி பெருகி பெருகி ஒரு ஜாதி உருவாக வேண்டும். Now for a nation to be born, first of all, a man has to beget children. Those children have to beget children, and it has to multiply to become a nation. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஜாதியாக இருக்கிறார்கள். Today the Israelites are a nation. இவர்கள் எப்படி வந்தார்கள் என்று நாம் அப்படியே பின்னால போய் பார்த்தால் கடைசி அது ஆபிரகாமில் கொண்டு போய் நிறுத்துகிறது. When we go backwards from their genealogy and see where they started, we begin at Abraham. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். Abraham begat Isaac. ஈசாக்கு யாக்கோபை பெற்றார். Isaac begat Jacob. யாக்கோபு 12 குமாரர்களை பெற்றார். Jacob gave birth to 12 sons. அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் 12 கோத்திரங்களாக மாறினார். And their 12 sons begat children who became 12 tribes. இன்றைக்கு ஒரு பெரிய ஜாதியாக காணப்படுகிறது. Today they are an entire nation. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் ஒரு ஜாதியாக So இருக்கிறார்கள். they became a nation after many years. ஆனால் இங்கே ஒரு புதிய ஜாதியை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். But here the prophet is speaking about a new nation. ஒரு ஜாதி ஒருமிக்க
ஒரே நாளில் பிறக்க போகிறது. A nation is going to be born at once in one day. அதுதான் சியோன் எருசலேம். That is Zion, Jerusalem. நம்முடைய இரட்சகராகிய இயேசு வர நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking forward to the appearing of our Savior Jesus. அவர் வரும் பொழுது இந்த பூமியிலே ஒரு ஜாதி ஜனம் ஒருமிக்க பிறந்து அவருக்கு முன்பாக போய் நிற்கும். When he comes, a nation, a group of people will be born at once to stand before him. அதோடு கூட இந்த பூமியில் வெளிச்சம் முடிவடையும். இந்த பூமிக்கு ராக்காலம் உண்டா. After that, there will be no more light in this world. Darkness or night will begin. இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டத்தை காண முடியாது. After that, you will see no gospel meeting like this. நீங்க விரும்பினாலும் கூட தோத்திரம் என்று சொல்லி கைகளை உயர்த்தி தோத்தரிக்க உங்களுக்கு முடியாது. Even if you want to, you cannot lift up your hands and say, praise the Lord. ஏனென்றால் ஒரு கூட்டம் அல்ல, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்றுதான் அந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. Because that night is called a night when not a group of people but not even one individual can work. தனிப்பட்ட ஒரு மனிதன் கூட தேவனை தொழுது கொள்ள முடியாது. Not even one man can worship God. அதை ஒரு பஞ்சகாலம் என்றும் தீர்க்கதரிசி எடுத்து சொல்லுகிறார். The prophet speaks of the time as a time of famine. சாப்பாடு இல்லாத பஞ்சம் அல்ல. Not a famine for food. குடிக்க தண்ணி இல்லாத பஞ்சம் அல்ல. Not drought for water. சுவிசேஷம் கிடைக்காத பஞ்சம். A famine for the gospel. தேவனை தொழுது கொள்ள முடியாத பஞ்சம். Where you cannot worship God. ஜெபத்துக்கு ஒரு பஞ்சம். A famine for prayer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கன்வென்ஷனுக்கு பஞ்சம். A famine for conventions. இப்படி ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அதுதான் ராக்காலம். Such a famine is coming. That's that night time. இந்த காரியத்தை குறித்து தான் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். It's about this time that Isaiah the prophet again says, darkness shall cover the earth and gross darkness the people. சீக்கிரமாய் வரப்போகிற அந்த கிறிஸ்துவினுடைய காலம். It's the time of the Antichrist who is soon coming. அதற்கு முன்பாக ஒரு ஜாதி ஒருமிக்க பிறந்து இயேசுவை மத்திய வானத்தில் சந்திக்க போய்விடும். But before that, a group of people, a nation will be born at once and disappear to be with Jesus. அதிலே ஒருவராக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். And you and I should be one of them. அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள். These meetings are for that. அதற்காகத்தான் இப்படி இந்த பூமியில நாம் தேவனை தொழுது கொள்கிறோம். We are worshiping God in this world for this purpose. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do to receive this experience? எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தன்னுடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். He will change our vile body that it might be fashioned like unto his glorious body according to the working whereby he is able to subdue all things unto himself. சாயங்கால வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தையும் நிச்சயத்தையும் கொண்டு வருகிறது. See what boldness and assurance these words give us this evening. நம்முடைய சரீரம் அற்பமான சரீரம். Our body is a vile body. பல ஆசைகள், பல இச்சைகள், பல வாஞ்சைகள், பல தேவைகள், பல பலவீனம், பல கஷ்டங்கள் உள்ள ஒரு சரீரமாக இருக்கிறது. Many affections, many lusts, many desires, many needs, many difficulties are in this body. ஜெபிக்க பிரயாசப்படுகிறோம், தூக்கம் நம்மை மேற்கொள்ளுகிறது. We want to pray, sleep prevails. பரிசுத்தமாய் ஜீவிக்க பிரயாசப்படுகிறோம், அசுத்தம் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது. We want to be holy and we labor for it, filth prevails. தூய்மையான சிந்தையை பாதுகாக்க வேண்டும், வளர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம், அசுத்த எண்ணங்களை பிசாசு கொண்டு வந்து மேற்கொள்ள பார்க்கிறார். We want to preserve a clean, pure mind. The devil brings in unclean thoughts. ஆனால் ஒரு வல்லமையான செயல் என்ற ஒரு செயலை இந்த பலவீனமான மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். But God has given this weak man something called the mighty power. மனிதன் பலவீனமானவன். Man is weak. அவனால் பரிசுத்தமாய் ஜீவிக்கவே முடியாது. He just cannot live a holy life. மனிதனுடைய சொந்த முயற்சியில அவன் ஒரு நூலளவு கூட அவன் முன்னுக்கு செல்ல முடியாது. One man by his own methods or efforts cannot make one hairline step towards holiness. கொஞ்சம் பரிசுத்தமாய் ஜீவிக்க ஒரு ஸ்டெப் எடுத்து நீ முன்னால வைத்தால் அடுத்த நேரம் ஒரு முழம் கீழே விழுந்து விடுது. If you take one small step towards holiness, you will only go down one cubit.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனென்றால் மனிதன் பலவீனமானவன் என்று ஆண்டவருக்கு தெரியும். Because God knows that man is weak. இந்த பூமியில இருக்கிற எந்த மனிதனும் தன்னுடைய படிப்பினால, அறிவினால, திறமையினால, தனக்கு இருக்கிறதான பல அனுபவங்களினால அவன் மறுரூபப்பட முடியாது. No man is going to be transformed by his own ability or cleverness or knowledge or education. மறுரூபப்படுவதற்கு அவனுக்கு ஒரு வல்லமையான செயல், ஒரு சக்தி தேவையாக இருக்கு. To be transformed, he needs a mighty power. யார் அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அந்த சக்தியை இலவசமாக கொடுக்கிறார். If anyone wants that experience, God gives them that power freely. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மை போல மாமிச சரீரத்தில் இந்த பூமியில் இருந்தபோது அவரும் இந்த சக்தியை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு இருந்ததாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The Bible says that even the Lord Jesus Christ, when he lived in a body of flesh in this world, received that power without measure. பிதாவாகிய தேவன் அளவில்லாமல் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய ஆவியை இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றி இருந்தார். God the Father poured out his spirit, this power without measure into Jesus. அந்த சக்தியை கொண்டுதான் அவர் பரிசுத்தமாய் சிந்தித்துக் கொண்டிருந்தார். It was that with that power that even his thoughts were pure. அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதிலே பலப்படும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்துக் கொண்டார். It's to receive that power that after Jesus took water baptism, he fasted and prayed for 40 days. அவர் உபவாசத்தை முடிக்கும் போது உடனே சோதனைகள் அவரை மேற்கொள்ள வந்தது. Just as his fasting ended, the trials began. ஆனால் எல்லா சோதனைகளையும் இந்த சக்தியால் அவர் ஜெயித்தார். But by this power, he overcame every trial. ஆனபடியினால் ஜெய ஜீவிய செய்யும்படி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படியாகத்தான் இந்த சக்தி நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுது. This power has been given to us freely, so that by that power we can live a victorious life in this body. அவருடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். He shall change this vile body, that it might be fashioned like unto his glorious body by his mighty working. இந்த வேலையை செய்கிறவர் தேவன். It's God who is doing this work. இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன். It is God who prepares us for this. இதைத்தான் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார். St. Paul writes to the Corinthians about this very thing in another way. கையினால் கட்டப்படாத ஒரு வீடு பரலோகத்தில் நமக்கு இருக்கிறது. We have a house not made with hands in the heavens. இப்படி இருக்க இந்த போர்வையாகிய சரீரத்தை நாம் களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால விழுங்கப்படும் மட்டும் இந்த போர்வையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். He says we are not looking forward that we should be unclothed, but clothed upon, that mortality might be swallowed up of life. இந்த அற்பமான சரீரத்தில் காணப்படுகிற எல்லா தீமையான சக்திகளையும் நீ ஜெயிக்கிற வரைக்கும் மரணத்தை விரும்பக்கூடாது. Till you overcome every power, unclean power striving against your body by that power of God, don't desire death. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் சகல தீமைகளை உனக்கு கீழ்ப்படுத்தி நீ அதை எல்லாவற்றையும் விழுங்குகிற வரைக்கும் இந்த சரீரத்தில் நாம் குடியிருக்கத்தான் வேண்டும். Till we overcome and subdue every power against the holiness of God and bring it under our feet, we should dwell in this body. யாராயிலும் ஒருவர் மரித்தால் நல்லது என்று யோசித்து மரணத்தை விரும்பி இங்கே வந்திருக்கிறீர்களா? Is there anyone here who wants to die and think it's better to die? தயவு செய்து உங்களுடைய முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள். Please change your conclusion. நீங்கள் இந்த நிலவரத்தில் மரித்தால் முடிவு அழிவு, மகிமை லட்சையாக மாறிவிடும். If you die in this state, your end is destruction, your glory is shame. உனக்காக ஆண்டவர் ஒரு மறுரூப நாளை வைத்திருக்கிறார். God has kept a day of transformation for you. அழியாத ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். An eternal incorruptible glory. அதை பெற்றுக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்று அந்த வல்லமையினால் நிறைந்து எல்லா தீமையான சக்திகளையும் கீழ்ப்படுத்தி ஜெயித்து அதன் பிறகு மறுரூப நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். You have to receive that power, overcome every evil power, take the victory and then wait for that day of transformation. ஜெய ஜீவியம் என்று சொல்லுகிறது பெரிய கஷ்டம். ஒரு பெரிய மலையோடு ஒரு தனியா ஒரு மனிதன்
யுத்தம் பண்ணி அந்த மலையை உடைக்கிறது போல என்றுதான் பலர் யோசிக்கிறார்கள். நானும் அப்படித்தான் யோசித்தேன். Many people think that victorious life is like one man trying to fight with a mountain. I thought the same. இல்லை பிரியமானவர்களே, Not so, beloved. நீ ஒரு பெரிய தேவனை சார்ந்துகள். You must lean on a big God. அவர் கொடுத்திருக்கிற அந்த பலத்த வல்லமைக்குள்ளே உன்னை பாதுகாத்துகள். You must preserve yourself in that mighty power He has given you. அந்த தேவன் உனக்கு முன்பாக போய் அந்த மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக மாற்றி விடுவார். That God will go before you. He will break the mountains small and beat the hills as chaff. யுத்தம் கர்த்தருடையது. The battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. The battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. The battle is the Lord's. இதுதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற விசேஷம். This is the greatness of Christian life. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையினுடைய யுத்தம் கர்த்தருடையது. The battle of a child of God who has received the Holy Spirit is the Lord's battle. அந்த வல்லமையினால் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். With that power, you shall beat the mountains small and grind the hills to powder. எந்த பாவம் உனக்கு ஒரு மலையை போல காணப்படுகிறது? Is there any sin that looks like a mountain before you? எந்த தீய சக்தி உனக்கு ஒரு மலையை போல காணப்படுகிறது? Which evil power stands before you like a mountain? அவைகளை நொறுக்குகிற சம்பட்டி கர்த்தருடைய வசனம். God's hammer is His word that will break those rocks. அவைகளை தூற்றுகிற வல்லமை தேவ ஆவியின் வல்லமையாக. The Spirit of God will fan them away. அவைகள் தூற்றப்படும். They shall be fanned away. தேடினாலும் காணப்படாது. You shall search for them and not find them. நீயோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். And thou shalt rejoice in the Lord God of Israel. கிறிஸ்துவ ஜீவியம் எப்போதும் மகிழ்ந்து கலிகூறுகிற ஒரு ஜீவியம். Christian life is a life of constant rejoicing in the Lord. கண்களை மூடுவோமாக. Shall we close our eyes? நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை Shall மூடுவோம். we all close our eyes? தயவு செய்து யாரும் போக வேண்டும் என்று விரும்பாதீர்கள். Please, no one should get up and go now. ஒரு சில நிமிடங்கள் இந்த பலத்த தேவ ஆவியின் வல்லமைக்கு நம்மை சமர்ப்பிப்போமாக. For a few minutes shall we surrender to this mighty power of God. நாம் எந்த அளவுக்கு அந்த வல்லமையை வாஞ்சித்து ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அளவில்லாமல் அந்த ஆவி நம்மேல் இறங்கி கொண்டிருக்கும். To the extent we submit to that power, to that extent that immeasurable power will fill us. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். Mortality must be swallowed up of life. சகலவிதமான மரணத்தையும் கொடுக்கிற மரணத்தை கொண்டு வருகிற பலவிதமான ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் நாம் விழுங்கும்படி கர்த்தர் அவருடைய வல்லமையை நமக்கு தருகிறார். God is giving us His power to swallow all these other powers that come through death. நம்மோடு போராடுகிற வல்லமைகள், The powers which fight against us. நம்மோடு வழக்காடுகிற வல்லமைகள், The powers which strive against us. நம்மோடு யுத்தம் பண்ணுகிற வல்லமைகள், The powers which war against us. நம்மை எதிர்க்கிற வல்லமைகள், Those powers that resist us. அடிக்கடி நம்மை தீட்டுப்படுத்துகிற வல்லமைகள், Those powers that defile us often. இந்த வல்லமைகளை கண்டு பயப்படாதே. Don't be afraid of those powers. நாம் எல்லாரும் தயவு செய்து எழும்பி நிற்போம். Shall we all stand up? எழும்பி நின்று இந்த வல்லமைகளை எல்லாம் ஒரு முறை கூட நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Think of these powers once again as we stand up. எந்த வல்லமை உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது? Which power is fighting against you? பல வருடங்களாக போராடுகிறதா? For many years is it fighting? பல மாதங்களாக போராடுகிறதா? For many months? எது உன்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது? What is fighting with you? உன்னை எதிர்க்கிற வல்லமை எது? What is that power resisting you? உன்னை அடிக்கடி அதைரியப்படுத்துகிற வல்லமை எது? What's that power often discouraging you? நான் மறுரூபமாக்கப்பட முடியாமல் போய்விடுமோ என்று உன்னை பயத்துக்கு உள்ளாக்குகிற வல்லமை எது? What is that power instilling fear within you, making you think you are going to die? கண்களை மூடின வண்ணமாக அந்த வல்லமைகளை எல்லாம் கண்டுபிடியுங்கள். Let's discover those powers, closing our eyes. இன்றைக்கு அந்த வல்லமையை விழுங்கும்படி ஆண்டவர் அவருடைய ஜீவனை எனக்கும் உங்களுக்கும் தாராளமாய் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். God is waiting to give you and me His power, to His life, to swallow those powers. அருமையான நண்பனே, நீ அதை விழுங்கித்தான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். Beloved friend, you should meet the Lord after swallowing these powers. ஒரு வல்லமையையும் நீ விழுங்காமல் விடவே கூடாது. Don't leave even one power without swallowing. சகலவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தன்னுடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற ஒரு தேவன் நம்ம மத்தியிலே உலா
உலாவிக் கொண்டிருக்கிறார். That mighty God who shall change our vile body, that it shall be fashioned like unto his glorious body, according to that power, whether he shall swallow all things unto himself, is in our midst. உன்னோடு எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமைகளை கண்டு நீ பயப்படாதே. Don't be afraid of those powers resisting you. இதோ உனக்காக ஒரு கரம் நீட்டப்பட்டிருக்கு. A hand is stretched forth for you. அந்த கரம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது? What does it say to us? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Fear not, I am with thee. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Fear not, I am with thee. Hallelujah. எவ்வளவு பெரிய வல்லமை தேவை என்று வாஞ்சிக்கிறீர்களோ அவ்வளவு பெரிய வல்லமையை தர தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். To the extent you desire this power, so much God is faithful to give you that power. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அவர். He is God who works above all that we ask or think. எப்படிப்பட்ட ஒரு ஜெய ஜீவியத்தை வாஞ்சிக்கிறோமோ அதை விட அதிகமான ஒரு ஜீவியத்தை தர அவர் வல்லவர். He is able to give us a greater victorious life than we desire. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Receive, receive. நாம் தேவனுடைய ஆவியில் பலப்பட நமக்கு முன்பாக ஒரு மலையை போல பர்வதம் போல நின்று கொண்டிருந்த அந்த தீய துஷ்ட அசுத்த வல்லமைகள் எல்லாம் சிறுகி 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 அது சிறுகிக் கொண்டே போகிறது. As we grow in the power of God, that mountain like power will grow smaller and smaller and smaller before you. Amen, 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 hallelujah, 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 hallelujah. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்லவி பாட போகிறோம். We're all going to get together and sing our chorus. அதை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே அன்றைக்கு ஒரு நாள் இரவு பரிசுத்த பவுலும் சீலாவும் நடு இரவு சிறைச்சாலையில் இருந்து கர்த்தரை பாடி துதித்த போது ஒரு பெரிய வல்லமை இறங்கி சிறைச்சாலையை அசைத்தது போல, எல்லா கட்டுகளையும் அறுத்தது போல, நான் பாடி துதிக்கிற வேளையிலே அந்த சீயோனிலிருந்து ஆண்டவர் ஒரு விசேஷித்த உன்னத வல்லமையை அனுப்பி எல்லா வல்லமைகளையும் அவர் தகர்த்து விடுவார். As we sing and praise God, just like when Paul and Silas were singing at midnight in prison,
the prison shook and their chains fell away. In the same way, as we sing and worship God, from Zion a power will come from on high and will break all our bands. எல்லா கட்டுகளும் கலண்டு போகும். All our shackles are going to be loosed. எல்லா சாத்தானுடைய அஸ்திவாரங்களும் அசைக்கப்படும். All the foundations of Satan are going to shake. நீயோ விடுவிக்கப்படுவாய். And you shall be set free. சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லவை இன்று வழிக்கு வல்ல நாயகனே, சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லவை இன்று அழிக்க வல்ல நாயகனே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தருமையதே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தருமையதே. சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று அழிக்க வல்ல நாயகனே. சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று அழிக்க வல்ல நாயகனே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தருமையதே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தருமையதே. சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று அழிக்க வல்ல நாயகனே. சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று அழிக்க வல்ல நாயகனே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தருமையதே. 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 அருமையானவர்களே, இப்பொழுது நன்றாக கவனித்து பாருங்கள். Beloved, now pay careful attention. உங்களுக்கு முன்பாக மலைகளைப் போல பர்வதங்களைப் போல உங்களை பயமுறுத்திக் கொண்டிருந்த அந்த வல்லமைகள் எங்கே? Where are those powers that stood before you like a mountain threatening you? இதோ காற்று அதை அடித்து கொண்டு போய்விட்டது. The wind fanned them away. அவைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு அவைகள் தூற்றப்பட்டது. காற்று அவைகளை அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கு. They are driven away by the wind, fanned away. நீ விசுவாசித்து களிகூரு. So you believe and rejoice. உன் தேவனுக்குள்ளே அவர் செய்த இந்த பலத்த கிரியைக்காக நீ களிகூரு. For his great work you rejoice in the Lord. சந்தேகப்படாதே. Don't doubt. அவிசுவாசத்துக்கு இடம் கொடாதே. Don't disbelieve. அவைகளை தேடி பார்த்தால் இனி காணவே மாட்டாய். You shall search for them and not find them.
இப்போது நீங்கள் கவனித்து பாருங்கள். Now you observe. உங்களுடைய இருதயத்திலே எவ்வளவு பெரிய விடுதலையை தேவன் தந்திருக்கிறார். What a great deliverance God has wrought in your heart. நீங்கள் எவ்வளவு லகுவாக உணர்கிறீர்கள். How light you feel. உங்களுடைய மனதில் இருந்த பாரமெல்லாம் எங்கே போயிற்று? Where are the burdens in your mind now? எவ்வளவு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் மனதில் தந்திருக்கிறார். God has given you such a peace of mind. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You are a child of God. அவருடைய பலத்த சத்துவத்தால் நீ இடைகட்டப்பட்டு இருக்கிறாய். You are girded by His might now. அளவில்லாத தேவனுடைய ஆவி உன்னை அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. His spirit of without measure is falling on you. உன்னிலே காணப்பட்ட அந்நிய உன்னை தீட்டுப்படுத்தின எல்லா வல்லமைகளும் உனக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது. All those powers that defiled you are now subdued under you. இன்று முதல் நீ அதற்கு மேலே நடந்து செல்லுவாய். Today onwards you shall trample upon them. நீ அவைகளை மிதித்துக் கொண்டு போவாய். You shall tread upon them. அவைகள் ஒருபோது எழும்பவே முடியாது. They cannot rise again. நீ மிதித்து 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 உயர்த்தப்பட்டு கொண்டே கடந்து செல்லுவாய். You shall stamp upon them, step upon them and rise up to heaven. உன்னிலே காணப்பட்ட அந்த வியாதி எங்கே? Where is that sickness? இந்த அற்பமான சரீரத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த வியாதியினுடைய வல்லமை எங்கே? Where is that sickness that ruled your vile body? உன்னிலே அனுப்பப்பட்ட அந்த பலத்த தேவனுடைய செயலால் அந்த வியாதியினுடைய வல்லமை அழிக்கப்பட்டு விட்டது. That power of God descended on you and destroyed that sickness. சாவுக்கு ஏதுவானவருடைய சரீரத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த வியாதியினுடைய வல்லமையை கர்த்தர் அகற்றி உன்னை உயிர்ப்பித்திருக்கிறார். By His power God has removed that sickness ruling in your mortal body and He has quickened you. அவர் உன்னை சுகமாக்கி விட்டார். He has healed you. இப்போது வியாதி இருந்த இடத்தில் நீ தேடி பார். Now look for that sickness where it was. இயேசுவின் நாமத்தில் அந்த பலத்த சத்துவத்தின் செயலின்படி அந்த வியாதி இல்லை இல்லை இல்லவே இல்லை. By the mighty working of God, that sickness is no more there, no more there. நீ ஆடி பாடி கர்த்தருக்குள்ளே களி கூறுவாய். You sing and rejoice in the Lord. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுது இன்னும் ஒரு விசேஷித்த ஆவியை உன்னதத்திலிருந்து சியோனின் அந்த உச்சியிலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார். From the summit of Zion, from the peak of the mountain, God is now sending another power. அதுதான் மகிமையின் ஆவி. That's the spirit of glory. அதுதான் மகிமையின் ஆவி. The spirit of glory. அதுதான் மகிமையின் ஆவி. Spirit of glory. நீ நடக்க மாட்டாய் பறப்பாய். You're not going to walk anymore, you're going to fly. நடக்க மாட்டாய் பறப்பாய். You shall not walk, you shall fly. நீ பறந்து செல்லும்படி அந்த ஆவியினால் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி He கொண்டிருக்கிறார். has filled us and anointed us to fly. மகிமையின் ஆவியினா மண்ணின் சாயலை மாற்றுவதா மகிமையின் ஆவியினா மண்ணின் சாயலை மாற்றுவதா மகிமையோடு ஈர்த்திடுவோம் மகிமையோடு ஈர்த்திடுவோம் மகிமையின் ஆவியினா மண்ணின் சாயலை மாற்றுவதா மகிமை
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையின் ஆவியோடு தேவன் நம் மத்தியில் இறங்கி வந்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனி எந்த வல்லையும் நம்மை எதிர்க்க கூடாதபடிக்கு சர்வத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடியதான அவருடைய மகிமையான செயல் நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலகம் எங்கும் எல்லா ஜனங்களையும் ஆட்டி படைக்கிறதான பாவத்தின் வல்லமையையும் வியாதியின் வல்லமைகளையும் ஜெயிக்க தேவன் அவருடைய வல்லமையை நமக்கு தந்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்குள் பல குறைகள் இருக்கலாம், பல பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவோம். அவர் வெளிப்படும் போது அவருடைய கிருபையினால் நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் உண்டோ. அருமையான பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, இந்த மாலை வேளையிலேயும் கர்த்தர் மகிமையின் தேவனாய் மகிமையோடு எங்கள் மத்தியில் எழுந்தருளி நீர் செய்த எல்லா மகிமையின் கிரியைகளுக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக உம்முடைய தாசனை செய்யோடு அபிஷேகம் பண்ணபடினால நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலேயும் வேறு வழியாய் ஜீவித்த, வேறு விதமாய் ஜீவித்துக் கொண்டிருந்த அநேகரை கர்த்தர் விடுவித்தபடினால நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பூமிக்குரிய சிந்தையோடு அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த அநேகரை கர்த்தர் விடுவித்தபடினால நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பாவங்களுக்கு செத்தவர்களாக நீதிக்கு பிழைக்கும்படியாக உம்முடைய ஜனங்களை விடுவித்து சுகமாக்கினபடினால நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படியாக அநேகர் இன்றைக்கு ஆவியினால் அபிஷேகித்து உயிர்ப்பித்து புதுப்பித்தபடினால நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அந்த ஆவியின் வல்லமையினால எல்லா அடிமைத்தனங்களிலே இருந்து கர்த்தர் விடுவித்தபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரபக்கத்துடாயிரா. இந்த மகிமையான விடுதலையை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல மகிமை அடைந்து மகிமை நாளுக்காய் மறுரூபம் ஆக்கப்படுவரையும் ஆண்டவரே, இந்த வல்லமை மகத்துவமான வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளே கிரியை செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய திருக்கரங்களே தருகிறோம். தொடர்ந்து உடைய சமூகங்களோடு கூட இருக்கட்டும். இரவிலேயும் காத்திருப்பு கொடுத்த மகிமையாய் பொறுப்படுத்து ஒவ்வொருவரையும் இன்னும் இந்த மகிமையின் ஆவியினால் நிறைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து கன்வென்ஷன் முற்றுமாய் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல இன்றைக்கு 10 மணிக்கு இந்த இடத்தில் ஒரு விசேஷித்த காத்திருப்பு கூட்டம் உண்டு. As was announced to you earlier, there is a special tarrying meeting here at 10 o'clock. இதுதான் இந்த கன்வென்ஷனின் கடைசி காத்திருப்பு கூட்டம். The final tarrying meeting of this convention. நாளை காலையிலே இங்கே சோத்திர ஜெபம் உண்டு. Tomorrow morning there's praising here. 7 மணிக்கு பொதுவான ஒரு வேத பாடம் இந்த இடத்துல உண்டு. 7 o'clock in the morning tomorrow there will be a general Bible study. ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்களுக்கு, ஞானஸ்நான சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய விசுவாச வீட்டில் வைத்து ஒரு வேத பாடம் உண்டு. For those who want to take baptism and those who want to know about water baptism, we have a Bible study for you in our faith home nearby at 7 tomorrow morning. மறுபடியும் காலை 9 மணிக்கு இந்த இடத்தில் ஆராதனை ஆரம்பமாகும். Once again at
9 o'clock tomorrow morning there will be morning service here. மாலை 2:30 மணிக்கு ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல வாலிபர் கூட்டம் உண்டு. As was announced to you, tomorrow afternoon at 2:30 there will be a youth meeting here. இந்த இடத்தில் அதுதான் கடைசி வாலிபர் கூட்டம். And that's the last youth meeting here in this place. நாளை மாலை 6 மணிக்கு வழக்கம் போல இந்த கடைசி சுவிசேஷ பிரசங்க கூட்டங்கள் ஆரம்பமாகும். Tomorrow at 6 o'clock as usual we'll have our gospel meeting, the last meeting here. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். So bring many with you. இன்றைக்கு உங்கள் எல்லாருடைய வருகைக்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். We are very grateful for having come here today. கர்த்தர் நம்முடைய கூட்டம் முழுவதையும் பொறுப்படுத்தபடியினால் ஒரு முறை கூட நம்முடைய கரங்களை உயர்த்தினார். ஸ்தோத்திரம். Once again the Lord took charge of our meeting. Let's raise our hands and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.